நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் அருமையான ஐயா ஊழியக்கார ஐயா செல்வன் ஐயா மூலம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அக்கினி மதில் ஊழியர்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிப்பது நம்மேல் இருந்த கடமை. இந்த ஊழியத்துக்கு நம்முடைய அருமையான ஐயா மூலம் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் கூட அருமையான ஐயா மூலம் தான் அதிகமாக ஆண்டவரை அறிந்து கொள்ள எனக்கு ஐயா உதவி செஞ்சாங்க. அருமையான அருள் மகன் கூட எனக்கு 2005 வருஷம் கூட பாடல் பாடினேன். ஆனால் பார்த்து ஆண்டோட திருப்பினா இன்றைக்கும் 20 வருஷத்துக்கு அப்புறமா ஆண்டோட எங்கள் 2 பேரும் உன்னுடைய பாடல் பாட வச்சுருக்காங்க. ஆண்டோடைய அன்பு எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. அவர் நமக்கு தேவன் நமக்கு செய்த நன்மையை நினைக்கும் போதெல்லாம் நாம் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிப்பது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய ஊழியக்காரர் குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்கிறார், நம்மளை ஆசீர்வதிக்கிறார், நம்மளை உயர்த்துகிறார். அக்கினி மதில் ஊழியர்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஞான ஐயா செல்வன் ஐயா நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பக்கம் இல்லாவிட்டாலும் தேவனுடைய ராஜ்யத்திலே அவங்க இலைப்பாரி கொண்டு இருக்கிறாங்கப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதனால எங்கள் ஐயாவை நாங்கள் ஆண்டவரே நீர் ஆண்டவரே ராஜ்யத்துக்கு எடுத்து கொண்டு போகும்போது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதனால் நாங்கள் நம்ம நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அதனால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த அக்கினி மதில் ஊழியம்தான் ஆண்டவரே. இந்த ஊழியத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அம்மா மூலம் நடத்தப்படுகிற அந்த ஊழியத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. அம்மா மூலம் கொடுக்கப்படுகிற ஊழியங்கள், செய்திகள், பாடல், ஆராதனை பகுதி எல்லாவற்றையும் அம்மா அருமையான ஐசக்கையா உங்கள் குடும்பத்தினருக்காக, அம்மா கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மருமத்தமார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கப்பா. இந்த ஊழியத்துக்கு ஒத்தாசையாக இருந்து இந்த ஊழியத்தை இன்னும் ஆண்டவரை 30, 60, 100 பலன் கொடுக்க முடியாது. கர்த்தர் கிருபை பாராட்டுங்க இசப்பா. உங்களுடைய தயவு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைப்பா இசப்பா. இந்த ஊழியத்துக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு சொல்ல முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. உங்களுடைய கிருபை உள்ள கர்த்தரை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இசப்பா. இந்த உபாசத்துடைய அநேக மக்கள் வர வேண்டும் என்று நினைத்தாலும் கூட ஆனாலும் மக்களுடைய சூழ்நிலையை வர முடியாத மக்கள் அநேக மக்கள் உண்டு ஆண்டவரே. இப்படியாப்பட்ட மக்கள் தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவர்களை அழைத்து கொண்டு வாங்கப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் பயபக்தியோடு இருந்து உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனமாக காத்திருந்து இப்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இசப்பா நீர் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. ஒரு விஷயம் எங்களை கழுவும் நம்முடைய கல்வாறு சிறுகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோமப்பா. ஊழியர்களை ஆசீர்வதிங்க. இந்த கிளப்பாறு கிராமம் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் அப்பா, அநேக மக்கள் தேவன நிலைக்கு வந்து இந்த இடத்துல ஜெபித்து ஆசீர்வாதங்கள் பெற்ற மக்கள் அநேக வந்தாலும் இந்த இடம் இன்றைக்கு இந்த இடம் தாங்காது. அந்த அளவுக்கு அநேக மக்கள் உண்டேசப்பா. மக்கள் எல்லாவற்றையும் அவர்களை அழைத்து கொண்டு வாங்கப்பா. உங்களுடைய நாமத்தினாலே அப்பா அவர்களை அழைத்து கொண்டு வந்து இந்த இடத்துல கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக தொடர்ந்து இசப்பா ஊழியர்களை ஆசீர்வதிக்கப்பா. அம்மாவை எடுத்து பயன்படுத்துங்க. வருகிற நாட்கள் ஐயா நினைவு நாள் 1ஆம் தேதி இசப்பா நாங்கள் அது கூட அம்மா ஜபம் கூட்டம் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கேற்ற ஆண்டவரே எல்லா மக்களையும் வந்து ஐயாவுடைய நினைவு கூறுதலை ஜெபித்து அதன் மூலமாய் இந்த ஊழியம் இன்னும் அதிகமாய் வளர்ச்சி அடைய ஆண்டவரே உதவி செய்வீராக தேவனே. உங்களுடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் இந்த ஊழியத்தை தாங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சங்கீதம் 86:17 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் இந்த ஊழியத்துக்கு துணை செய்யுங்கப்பா. மனுஷனால் நாங்கள் எங்களால் ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவனே. இசப்பா நீங்கள் ஒரு விசை மனமிறங்கி இந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கும் ஆண்டவரே. அப்பா அந்த தென்காசி மாவட்டத்தின் மட்டுமல்ல ஆண்டவரே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆண்டவரே தமிழ்நாடு முழுவதும் ஐயா ஊழியம் சென்ற இடங்களப்பா. ஐயா மூலம் அநேக மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்கப்பா. அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. அதுக்கப்புறே மீதமான நிலையை பொருட்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. உங்களுடைய நாம மாத்திரம் உயர்த்துகிறோம். எங்கள் தாழ்த்தி உடைய மக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நன்றி ஏசப்பா. கரங்களை உயர்த்து. நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் சுத்த கிருபை ஏசப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனையோ பேர்கள் இந்த உலகத்தில் இல்லை ராஜா, ஆனால் எங்களை சுகமாக நீங்கள் பாதுகாத்தீங்களே, நன்றி சொல்லுவோம். நன்றி ஏசப்பா. எத்தனையோ வியாதிகள் வந்தது, எத்தனையோ பலவீனங்கள் வந்தது, எத்தனையோ சோர்வுகள் வந்தது, எல்லாவற்றையும் மாற்றி அப்பா எங்களுக்கு புது பலனை தந்திருக்கீங்களே, உனக்கு நன்றி நன்றி என்று சொல்லுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஒரு 5 நிமிடம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். வாயை திறந்து ஆராதிப்போம். ஆண்டவர் வாழ்க்கையில் சில எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. தாயின் கருவிட உருவாகும் உடையவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து நன்றி சொல்லுவோமா, நன்றி சொல்லுவோமா. அவர் கண் பரலோகத்தில் பார்த்து கொண்டே இருக்கிறார்.
உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எஜமானனே எங்கே சூராஜனே எஜமானனே எங்கே சூராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே எஜமானனே எஜமானனே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தானே சிக்கிறேன் சொல்லுமா உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தானே சிக்கிறேன் பலியாகி என்னை மீட்கிறேன் பலியாகி என்னை மீட்கிறேன் பரலோகத்தில் நீரையா பரலோகத்தில் நீரையா எஜமானனே என் இயேசுராஜனே எஜமானனே என் இயேசுராஜனே என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே என் என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உமக்காக ஓடி ஓடி உழைத்திடுவே அழைத்தீரை உம் சேவைக்கு எங்களை அழைத்தீரை உம் சேவைக்கு அதை நான் மறப்பேனோ அதை நான் மறப்பேனோ எஜமானனே என் இயேசுராஜனே சொல்லுங்க என்னமெல்லாம் ஏக்கமெல்லாம்
மன்னிங்க இயேசப்பா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. சொற்களின் விதியால் பாவம் இல்லாமல் போகாது. ஏதாவது பேசியிருந்த நாங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பாவத்தை நம்ம அறிக்கை செய்து விட்டு விடுவோம் போது நம்ம அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் நம்ம விழுந்திருக்கிறோமோ இந்த நேரத்தில் அந்த கூடுகையில நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் பிள்ளைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்வது போல அவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். நம்ம அவரை விட்டு தூரம் இருக்கிறோமா, அவர் நம்மளை நோக்கி கூப்பிடுகிறார். அந்த நேரத்தில் அவரை நோக்கி வருவோம். நம்ம வார்த்தையினால அவரை காயப்படுத்தியிருந்தா அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மளை நோக்கி பார்க்கிற தகப்பனுடைய அன்பு, தாயினுடைய மேலான அன்பு வைக்கிறவர். நன்றி இயேசப்பா சொல்றோம். இன்றைய தினத்துல நம்முடைய இந்திய தேசம் 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல பார்க்கிறார். நம்ம அடிமைத்தனப்பட்டிருந்த காலங்களை பார்க்கிறார், நினைவு கூறுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. சுதந்திரமா இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். நன்றி சொல்லுவோமா. நன்றி இயேசப்பா. சுவிசேஷம் இந்த தேசம் முழுவதும் பரவணும் என்று சொல்லி ஹல்லேலூயா உங்களுக்கு நன்றி சொல்லுவோமா. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தில் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னவெல்லாம் கேட்கவெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. என் என்னவெல்லாம் கேட்கவெல்லாம் உம் சித்தம் செய்வது தானே. நன்றி சபா. நன்றியோடு துதிக்கிறோம். யாருக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சபா. எங்கள் குற்ற குறை எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே எங்கள் நீதிபதிகளாய் மாற்றினீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. மீதியான வெளியுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல ஒரு சின்ன செய்தி கொடுத்துட்டு சகோதரன் கையிலட்டி சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேதவசனம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தமது ஜனம் அப்படின்னு நிறைய இடங்களில் என் ஜனம், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்வார். அவருடைய ஜனம் என்று ஒரு குறிப்பிட்டவங்களை அழைக்கிறதுல ரொம்ப அவருக்கு சந்தோஷம். நம்மையும் தம்முடைய ஜனமாக இந்த நாளில் சேர்த்திருக்கிறாரு. நம்ம உண்மையிலே இஸ்ரவேலர்கள் கிடையாது, ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். மாம்சத்தின்படி நம்ம புறஜாதியார், ஆனால் ஆவியின்படி நாம் விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தாலும் அவருடைய தெரிந்து கொள்ளுதலின்படி நாம் இஸ்ரவேலர்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள். நம்மளாம் அவருடைய ஜனம். தமது ஜனத்துக்கு அவர் பலன் கொடுப்பார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் அவருடைய ஜனம். அவர் யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, அவரை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, அவர் யாரை நேசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் அப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. சிம்பிளாக நேரம் ஆயிடுச்சு. அதனால் நிறைய தமது ஜனம் அப்படிங்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யோவான் 15:16 சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நம்ம அவரை தெரிஞ்சுக்கல, ஆனால் அவர் நம்ம என்ன சேர்க்கிறாரு, தெரிஞ்செடுத்திருக்கிறார். தாயின் கருவிலேயே நம்மளாம் எங்கேயோ பிறந்து எங்கேயோ முன்னோர்கள் பயங்கரமான விக்கிரக ஆராதனையின் பிடியில் இருந்துள்ள ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவருடைய ஜனமாக மாற்றி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபையை நமக்கு ஆண்டு தந்திருக்கிறாரு.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நேசிக்கிறவர்கள், அது 44 ஏசியா 44 ஓசியா 2:19 இதெல்லாம் பார்த்தோன்னா நித்திய விவாகத்துக்கு உன்னை நான் எனக்கு நியமித்துக் கொள்வேன் அப்படின்றார். அவரால் நாம் நேசிக்கப்படுகிறோம். நாம் நினைக்கிறோம் நம்ம உலகத்தில் அன்பு காட்ட நமக்கு யாருமே இல்லை, உலக அன்புலாம் மாயை, நம்முடைய சொந்தங்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி, உற்றார்கள் எல்லா அன்புமே மாயை தான். ஆனால் ஒரே அன்பு, மாறாத அன்பு, அதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. அது மாறாத அன்பு. அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மை அவருக்கென்று மனவாட்டியாக நம்மை தெரிந்து பிரித்து எடுத்து வச்சிருக்கிறார். அதனால் அவருடைய அன்பு பெரியுது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு யாருமே நம்ம மேலே அன்பு செலுத்தலையே, நம்ம சங்காரம் ஏங்குகிறோம்ல. அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார், மனவளனாக அவர் என்னை மனவாட்டியாக நேசிக்கிறார் என்று சொல்லி நாம் அவரை என்ன செய்யணும், உறுதியாக நம்பணும், பிடித்து கொள்ள வேண்டும். அப்புறம் அவருக்காக அர்ப்பணித்தவர்கள் அவருடைய ஜனம், ஆண்டவருக்காக அர்ப்பணித்தவர்கள். நியாயாதிபதி 1:2 ஏசாயா 50:6 பார்த்தீங்கன்னா அவருக்காக தங்களை அர்ப்பணிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய ஜனம். இந்த ஜனத்துக்கு அவர் என்ன செய்தார்னா பலன் கொடுக்கிறார். பலன் அப்படின்னு சொன்னோம்னா எதில் பலன் அப்படின்னா சோர்ந்து போகிற நேரத்தில் பலன் கொடுக்கிறார். ஏசாயா 40:29 சொல்லப்படுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவர் நமக்கு என்ன செய்வார், பலன் கொடுக்கிறார். மனிதன் நமக்கு சொல்கிற ஆறுதல் கொஞ்ச நேரம் தான். பிறகு நமக்கு என்ன செய்ய, திருப்பி நம்முடைய கவலைகள் தலைதூக்க ஆரம்பிச்சோம். ஆனால் கர்த்தர் நம்மை பலப்படுத்தும் போது நாம் அதை நிலைத்து இருக்க முடியும். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். நாம் சோர்ந்து போகிற நேரங்களில் பாருங்கள், அவர் நம்மை பலப்படுத்துவார், ஆவியில் பலப்படுத்துவார். அப்போ அந்த உள்ளத்தில் நமக்கு அந்த பலன் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்யலாம், ஸ்ட்ராங்காக நிற்க முடியும், அவருக்காக என்ன செய்ய முடியும். அந்த சோர்ந்து போகிற தன்மையே மாறிவிடும். ஒரு புது பலன் நமக்கு என்ன செய்ய அந்த நேரத்தில் கிடைக்கும். அதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும், பயிற்சி எடுத்தால் தான் அது ஈஸியாக எளிதாக முடியும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளணும். ஏன்னா வேதத்தில் அநேக வசனங்கள் இருக்குது, அது மூலமாக நம்மை பலப்படுத்துகிறார். அந்த பலனை நாம் பெற்றுக்கொண்டு நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தாவீது ராஜாவுடைய சாமுவேல் 1 சாமுவேல் 30 நினைக்கிறேன், தாவீது ராஜாவுடைய எல்லா குற்றத்தையும் எதிரிகள் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ அழுதுகிட்டு இருப்பார், ரொம்ப பலன் இல்லாமல் போக மட்டும் அழுவார். ஆனால் கொஞ்ச நேரத்தில் தன்னை அவரே திடப்படுத்திக் கொள்வார். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படிதான் நம்ம சில நேரங்களில் சோர்ந்து போகிற நேரங்களில் நம்மை பலப்படுத்தணும். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து பலப்படுத்தணும், நம்மை நாமே திடப்படுத்தணும். ஆவியானவர் பலப்படுத்துவார். இருந்தாலும் நம்மை நாமே என்ன செய்யணும், பலப்படுத்தணும், திடப்படுத்தணும். அதான் நமக்கு நாமே திடப்படுத்தி கொள்ள வேத வசனங்கள் உண்டு. அந்த வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும், நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாளில் பேசுகிறாரு, பலன் கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பலவீனத்தில் பலன் கொடுக்குறாரு. பலவீனமான நேரத்தில் பாருங்க ஆண்டவர் என்ன செய்றாரு, பலன் கொடுப்பார். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, ஏசு ராஜாய கடனானே எனக்கு பயமில்லையே, ஏசு ராஜாய கடனானே எனக்கு பயமில்லையே அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. அப்போ அவர் பலவீன நேரத்தில் பலன் தருகிறார், சோர்ந்து போகிற இடத்துல பலன் தருகிறார். அப்படி நம்ம பலப்படுத்தும் போது நாம் பலன் அடைய முடியும். இந்த உலகத்தில் எத்தனை எதிர்ப்புகள் எல்லாம் வந்தாலும் கூட நம்மை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லணும். அவருடைய பலனை சார்ந்து கொள்ள வேண்டும். 2வது சொல்றது சமாதானம் இருந்தார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு சமாதானம் பண்ணுவார். தமது ஜனம்னா யார் சொல்றாரு, அவரை நம்புகிற, அவரை ஏற்றுக்கொள்கிற, அவரை விசுவாசிக்கிறவங்க தான் தமது ஜனம். எல்லாராலும் அதை செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது, எல்லாராலும் சுதந்திரிக்க முடியாது. பலன் கொடுப்பாரு அப்படியா, அது எப்படி அப்படின்வாங்க. அப்படிதான் உலகம் இருக்குது. ஆனால் அவருக்குன்னு ஒரு கூட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க தான் அதை என்ன செய்ய முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அவருடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு சமாதானம் பண்ணுவார். சமாதானம் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் சமாதானமே என்ன செய்யலை இல்லை. குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சமாதானம் இல்லை. எந்த குடும்பத்தில் போய் கேளுங்க, உள்ளனோட வெளியில் பார்க்கும்போது நல்லா இருக்க மாதிரி தெரியும், அவங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உள்ள நுழைஞ்சி வீட்டுக்குள்ளே போய் அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம பேசும்போது சமாதானமே இருக்காது. அந்த ஏதோ ஒரு பிரச்சனை, பிள்ளைகளாலேயும் கணவனாலேயும் மனைவியினாலேயும் இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனையினால சமாதானம் இல்லாமல் இருப்பாங்க.
அப்படியே ஒன்றுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு சமாதானம் இல்லாமல் இருதயத்தில் இருப்பாங்க. இருதயம் வந்து சமாதானம் இல்லாமல் ஆகிடும். அந்த சமாதானத்தை நான் தருவேன் அப்படின்னாரு. ஏன்னா சமாதானம் கர்த்தர். இந்த உலகத்தில் இந்த நாட்டில் நமக்கு சமாதானம், படிப்பு, பட்டம், வசதி, வாய்ப்புகள், காரு, பங்களா எது இருந்தாலும் என்ன செய்யாது? சமாதானம். பணமே நிறையா இருக்கட்டுமே, நமக்கு அடுத்த நேரத்துக்கு தேவைகளுக்கு இன்னும் எத்தனை வருஷத்துக்கோ வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ பணம் இருக்குது. ஆனாலும் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. பணம் சமாதானத்தை தராது. அவர் ஒருத்தர் தான் சமாதானத்தை. ஒன்றுமே இல்லைனாலும் சரி, சமாதானம் நம்ம உள்ளத்தில் இருக்கு. அது யார் தருகிறது? அவர் தருகிற சமாதானம் நிலையுள்ள சமாதானம், நிரந்தர சமாதானம். அந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும்? பெற்றுக்கணும். நிறைய வசனங்கள் அதுக்கு என்ன செய்து இருக்குது. இப்போ நமக்கு நேரம் இல்லாதனால கர்த்தரால் தான் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவரால் தான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும்னா என்ன செய்யணும்னா, அவர் நம்ம நடுவில் என்ன செய்யணும்? வரணும். இயேசு வந்து நம்ம நடுவில் வரணும். அவர் சொல்லுவார் 20:19 யோவான்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்பார். அந்த சமாதானம் நம்ம கிடைக்குன்னா அவர் நமக்குள்ளே வரணும். இருதயம் யோசிச்சு பாருங்க, உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. சமாதானம் இருக்கா? சமாதானம் இல்லைன்னா அங்கே ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது, எங்கே ஏதோ ஒரு வியாதி இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். சமாதானம் இருந்ததுன்னா ஆண்டவர் இருக்கிறான்னு அர்த்தம். அந்த சமாதானம் நமக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். அந்த சமாதானத்தை தருகிறவர் இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் இதை சொன்னேன் அப்படின்பாரு. அப்புறம் 16 இயேசு கிறிஸ்துவ சமாதானம் இருக்குது. ஆவியானவர் நமக்கு சமாதானம் கொடுப்பார். ஆவியானவர் வந்து ஒரு நடுவில் நிலை கொண்டிருப்பார். பயப்படாதீங்கள் அப்படின்னு சொல்லி எந்த பிரச்சனை, பயம் ஒரு சமாதானத்தை குலைச்சிடும். பயம் அடுத்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய, நம்ம பிள்ளைக்கு என்ன செய்ய, எதிர்காலத்துக்கு என்ன செய்ய, இதெல்லாம் சமாதான குறைவை கொண்டு வரும். இதுக்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே சொல்லியிருக்காரு, காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளும் தேவன் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அப்படின்னா நீங்கள் வந்து ஏன் கவலைப்படுறீங்க? கவலை வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பயத்தை கொண்டு வரும். கவலைப்படுறதுனால ஒன்றுமே செய்ய முடியாது. கூட தான் குழப்பம் வரும். இல்லை கவலையெல்லாம் அவர் மேலே வச்சுட்டு சமாதானமாக என்ன செய்யணும்? இருக்க பழகணும். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோதனை வந்தாலும், ஒரு படகுல வந்து இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவர் இருக்கிறாருன்னு தெரியும், நடுவில் இருக்கிறாரு, ஆனாலும் கூட பயப்படுவாங்க. பயன் வந்தவொடனே பயப்படுவாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த பயப்படும் போது என்ன வருது? கப்பல் கவிழ்ந்துருமோ, நம்ம அழிஞ்சிருவோமோ அப்படின்னு பயப்படுவாங்க. ஆனால் அங்கே யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அவர் சொல்வார், ஏன் பயப்பட்டீங்க? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு? காற்றையும் கடலையும் அதிர்ச்சி அவர் அமைதலாயிரும் இறையாது அப்படின்னு அதிர்ச்சி சமாதானத்தை வந்துருக்குங்க. நம்மளோட வாழ்க்கையில் இருக்குதான். பிரச்சனைகள் நிறையா வரும்போது நம்ம என்ன செய்வோம்? பயப்படுவோம். என்னாயிருமோ, ஏதாகிருமோ, என்ன ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஒன்றுமே செய்ய போகிறதில்லை. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு எதுவானாலும் நீங்கள் நன்மையாக தான் நடத்துவீங்க. அது இழப்பானாலும் சரி, அது எனக்கு ஆசீர்வாதமானாலும் சரிங்க, நன்மையாக நடத்துவீங்க. ஒப்படைக்கிற அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அப்போ தான் அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அது கவலைப்படவே கூடாது. கவலைன்னு வாழ்க்கையில் கவலையினாலே பாதி என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையை இதாக்கிடும், வீணாக்கிடும். இந்த கவலைகள் வரும், இல்லைன்னு இல்லை, எல்லாருக்குமே வரும். அதை அப்படியே உதறணும், ஆண்டுகிட்ட ஒப்படைக்க பழகணும். அதை தூக்கி சமந்துக்கிட்டே நெஞ்சில், மூளையில், நெஞ்சில் வச்சு சமந்துக்கிட்டே செய்யக்கூடாது, அலையக்கூடாது. கவலைகளை அவர் மேல் வைத்து, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. நம்ம புருஷன் நம்மளால் திருத்த முடியாது, மனைவியை திருத்த முடியாது, பிள்ளைகளை திருத்த முடியாது, யாரையும் திருத்த முடியாது, யாரையும் திருத்த முடியாது. ஆண்டுகிட்ட ஒப்படைத்து பாருங்க, அவர் திருத்துவார். அவருடைய இருதயத்தை மாற்றுகிறவரே, இந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறவரே, இந்த பிரச்சனையை மாற்றுகிறவரே அவர் மாற்றுவார். கவலை வரும், அந்த கவலை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு சந்தோஷமாக கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் இருதயத்தின் மீது நமக்கு அருள் செய்வார். சந்தோஷத்தோடு அவருடைய பாதத்தில் இருக்கும்போது தான் நமக்கு இன்னும் அதிகமாக ஆசீர்வாதம் உண்டு. ஆண்டு சமாதானத்தோடு இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமா? அவர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருள்வார். அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்களை ஆசீர்வதிப்பார். தமது ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தில் 2 வகை உண்டு. ஒன்று உலக ஆசீர்வாதம், ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆதியாகமத்தில் யார் ஆசீர்வதிப்பார்? ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதிப்பார், நீதிமான ஆக்குவார். ஆபிரகாம் வந்து விக்கிரக இது செய்கிறவர், சிலை செய்கிறவர். அவனை ஆண்டவர் அழைச்சி அவனை பெரிய விசுவாசின் தகப்பனா மாற்றுவார்.
பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ பெரிய காரியம் செய்திருக்கிறாரு. நம்ம வீட்டிலையும் நம்ம குடும்பத்திலையும் மாற முடியாதவங்களை மாற்றி கொண்டு வர அவரால் முடியும். நான் ஒப்படைக்கணும் அவர் இடத்துல. அப்புறம் ஏசியா 61 சொல்லுவார், நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இவர்கள் தேவனுடைய சந்ததிகள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று மக்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் அந்த ஆசீர்வாதம் தர ஆயத்தமாக இருக்கிறார். உலக ஆசீர்வாதம், எல்லாத்தையும் ஆசீர்வாதம், உலகத்தில் என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் வரும். உலக ஆசீர்வாதம்னு நம்ம நிறைய பணம் அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. தேவைகளை சந்திப்பார். இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை நிறைவேற்றுவார். நம்ம தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு எப்படி செய்கிறாங்க, அதே பிள்ளைகள் கையில் கூட பணத்தை நம்ம கொடுக்க மாட்டோம், எதையும் கொடுக்க மாட்டோம். என்ன தேவை அந்த பிள்ளைகளுக்கு, எந்த நேரத்தில் என்ன தேவை செய்து கொடுப்போம்லாம். அதே மாதிரி நமக்கு நம்ம ஆண்டவர் செய்வார், தமது பிள்ளைகளாக நமக்கு செய்வார். அப்புறம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு தர வல்லவர். யோவான் 6:33 கலாத்தியர் 3 பாருங்கலாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்வாராம் அவர் தருவார். எபேசியர் 1:3 உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னது? இப்போ பார்த்தோம்னா பலன், சமாதானம், ஆசீர்வாதம், பிறகு ஆண்டவரை துதிக்கிற அந்த துதி, அவருக்குள்ள இருக்கிற சந்தோஷம், ரட்சிப்பு, குடும்பத்தில் சமாதானம், இதெல்லாம் என்னது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆண்டவர் தருவாரா. உலக ஆசீர்வாதங்களை அவர் என்ன செய்வாராம் தருவாராம். சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அப்பா நன்றி தகப்பனே, இந்த வேலையை நல்லவரை எங்களோடு பேசுவீங்க. நீங்கள் உங்களுடைய ஜனமாக எங்களை மாற்றிக்கிட்டீங்கப்பா. நாங்கள் மாறலை, ஆனால் நீங்கள் எங்களை அவருடைய இறுதியத்தை அவருடைய இறுதியில் நான் என்னுடைய கற்பனைகளை எழுதுவேன் அப்படின்னு சொல்லி கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சரியான இதயத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களை நீங்கள் தான் படிப்படியாக மாற்றினீங்கப்பா. நாங்கள் கல்லான இதயங்களவர்களாக இருந்தோம், விருத்தசத்தம் இல்லாதவர்களாக இருந்தோம், உண்மை மறுதளிக்கிறவர்களாக இருந்தோம், உண்மை விட்டு தூரம் போகிறவர்களாக இருந்தோம். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை எங்களுடைய உள்ளத்தில் எழுதி உங்களுக்கு ஏற்ற மகளாக படிப்படியாக எங்களை மாற்றினீங்க. எங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள சுதந்திரவாடியாக எங்களை மாற்றியிருக்கீங்கப்பா. அப்பாவாக நீங்கள் எங்களுக்கு இருந்து பிள்ளையாக எங்களை நடத்தி திருத்தி வழி நடத்தி ஆசீர்வதிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்காக நன்றி. நம்ம ஜனமாக எங்களை மாற்றியிருக்கீங்க. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளுவார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல பலனுக்காக நன்றி, நல்ல சமாதானத்துக்காக நன்றி, நல்ல ஆசீர்வாதங்களுக்காக நன்றி, உலக ஆசீர்வாதங்களுக்காகவும் ஆழ்குரிய ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரை வந்திருக்கிற எல்லாரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. நீர் அவங்களை பலப்படுத்துங்க, நீங்கள் அவங்களுக்கு சமாதானம் கொடுங்க, நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமையினால் அவர்களை நிரப்புங்க, உடைய ஆவியினால் நிரப்புங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது அவர் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவான்னு சொல்லியிருக்கீங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது ஆசீர்வதிப்பார், உலகங்களில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்பா நீர் எல்லாவற்றுக்கும் சமாதானக்காரனராக இருந்து இந்த உலகத்திலிருந்து போகும்போது எங்களை தனியாக விடலை, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன்னு சொல்லி ஒரு பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி அவர் மூலமாக எங்களை நடத்தி கொண்டிருக்கீங்க ஒவ்வொரு நாளும். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் வந்திருக்கின்ற யாவரையும் ஆசீர்வதிங்க. இன்னும் வர தடைப்பட்ட மக்களை கூட்டி சேருங்க. இதுக்கு மேலே நடக்க போகிற இந்த வேத தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அதை நடத்த போகிற சகோதரனுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாரும் கொண்டவரை புரியணும், எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ளணும், எல்லாரும் அதை புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட கிருபை சத்தியங்களை புரிந்து கொள்ளும் இருதயத்தை நல்ல மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வர தடைப்பட்ட மக்களை அழைச்சிட்டு வாங்க. மீதியான வேலைகளை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிங்க நம்ம மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா.